Hello students, welcome to our channel. 10th standard maths chapter 5 coordinate geometry exercise 5.2 la first sum இந்த வீடியோல சால்வ் பண்ணலாமா? What is the slope of a line whose inclination with positive direction of x axis? என்ன கேட்டிருக்காங்க? ஸ்லோப் என்ன நம்மள கேட்டிருக்காங்க. சரியா? ஸ்லோப்னா நம்ம m ன்னு ரெப்ரசன்ட் பண்ணணும். ஒரு லைன் கொடுத்துட்டு அதோட ஸ்லோப் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லோப் ஆஃப் a லைன்னா என்னன்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாமா? சோ இது y axis, இது x axis இல்லையா? y dash y, இது x dash. இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஒரு லைன் ஒன்று நான் டிரா பண்றேன். சரியா? ஒரு லைனை டிரா பண்றேன். ஸ்லோப் ஆஃப் அ லைன், இந்த லைனோட ஸ்லோப்னா என்ன அர்த்தம்னா, இந்த லைன் எந்த அளவுக்கு ஸ்டீப்னஸா இருக்கு, அதாவது எந்த அளவுக்கு செங்குத்தா இருக்கு, ஓகேவா, அப்படின்றத என்ன பண்ணும். இப்ப இது இன்னும் என்ன ஆகும், லீன் ஆகும். ஓகேவா? பட் இங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த டயக்ராம்ல எப்படி இருக்கு, இதுதான் அதோட ரேஞ்ச். ஓகேவா? சோ இப்ப இத மெஷர் பண்றதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்லோப். எந்த அளவுக்கு அந்த லைன் செங்குத்தா நின்னுட்டு இருக்கு. சோ இப்படி இருக்கிறத செங்குத்துன்னு சொல்லுவோமா, பர்பெண்டிகுலர் சொல்லுவோமா? சோ எந்த அளவுக்கு அது நிமிர்ந்து நின்னுட்டு இருக்கு அப்படின்றத மெஷர் பண்றதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றது, ஸ்லோப்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இப்ப இதுதான் ஸ்லோப். ஏன்னா இதுதானே மெஷர் பண்ண போது. இப்போ இது எக்ஸ்ன்னு இது y ஆக்சிஸா, சோ டெல் y. இது x ஆக்சிஸா, சோ டெல் எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். ஓகேவா? ஏன் நான் டெல் போட்டிருக்கேன் அப்படின்னா, டெல்னா என்ன அர்த்தம்னா சேஞ்ச் ஆகும்னு அர்த்தம். ஓகேவா? இந்த லைன் என்ன ஆகும், லைனோட பொசிஷன் மாறும். சப்போஸ் இது இப்ப இந்த லைன் இப்படி இருக்கா, இமேஜின் பண்ணிக்கோங்க, இந்த லைன் இப்படி இருக்கு. சோ இப்படியும் ஆகலாம். ஓகேவா? அப்ப என்ன ஆகும், எக்ஸும் சேஞ்ச் ஆகும், ஒய்யும் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். புரியுதா? சோ இப்ப கீழே இப்படி இறங்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும், அதே மாதிரி எக்ஸ் ஒய்யும் சேஞ்ச் ஆகும், எக்ஸும் சேஞ்ச் ஆகும். சோ ஒய்யும் எக்ஸும் ரெண்டும் சேர்ந்து சேஞ்ச் ஆகுது இல்லையா? சோ அதனாலதான் நான் என்னன்னு போட்டிருக்கேன், டெல் ஒய் டெல் எக்ஸ்ன்னு போட்டிருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி எப்பவுமே ஒரு லைனோட ஸ்லோப்ப எப்படி என்ன தீட்டால எடுப்பாங்க அப்படின்னா, சைன் காஸ் டான்னு இருக்கா, டான்ல தான் எடுப்பாங்க. ஓகேவா? ஏன் நான் டான் சொல்றேன்னா, இப்போ இது பாக்குறதுக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா. இது ஹைபோடென்யூஸ், இது அட்ஜசென்ட், இது ஆப்போசிட். ஆமா தானே? சோ 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது ஹைபோடென்யூஸ், இது ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசென்ட் சைடு. ஸ்லோப் எந்த ரெண்டு சைடு மெஷர் பண்ணுது, ஆப்போசிட் பை அட்ஜசென்டா. சோ ஆப்போசிட் பை அட்ஜசென்ட்னா அது tan தீட்டாவை குறிக்கும் இல்லையா? சோ tan தானே, tan is equal to tan theta is equal to opposite side by adjacent side. அதனால ஒரு லைனோட ஸ்லோப் எப்பவுமே நம்ம tan தீட்டான்னு தான் என்ன பண்ணுவோம், மெஷர் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ இப்ப क्वेश्चनல நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க, ஒரு லைன் இருக்கு, அதோட ஸ்லோப்பை மெஷர் பண்ண சொல்லிருக்காங்க. சரிங்களா? என்ன கொடுத்திருக்காங்க, whose inclination, inclinationனா angle of inclination. அதாவது இப்ப இங்க இருக்கா, ஆங்கிளோட மெஷர்மெண்ட் கொடுத்திருப்பாங்க, அதாவது தீட்டா கொடுத்திருப்பாங்க. இன்க்ளினேஷன்னா என்ன அர்த்தம், தீட்டான்னு அர்த்தம். சரிங்களா? with positive direction of x axis. சோ இப்போ தீட்டாவோட வேல்யூ மட்டும் கொடுத்துட்டாங்க. அதை கொடுத்துட்டு நம்மள ஸ்லோப் கண்டுபிடிக்க சொல்றாங்க. சோ ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னா, y m is equal to tan theta. இதுதான் ஃபார்முலா. இந்த சாப்டர்ல பாத்தீங்கன்னா ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய ஃபார்முலா இருக்கு. 2 பாயிண்ட்ஸ் கொடுத்து நம்மள ஸ்லோப் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓகேவா? அது நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். இங்க இன்க்ளினேஷன் டிகிரி கொடுத்துருக்காங்க, தீட்டாவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. தீட்டா 90 டிகிரி. சோ தீட்டா கொடுத்துட்டு ஸ்லோப் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா m is equal to tan theta. ஏன்னா
இந்த தீட்டாக்கு பதில் நம்ம என்ன போடலாம், 90 போடலாம் இல்லையா. சோ இப்ப நான் என்ன பண்றேன், m is equal to tan theta என்ன 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்களா, சோ அதை இங்க போட்டுக்கோங்க சரிங்களா. m is equal to tan 90 டிகிரினா என்ன வேல்யூனா undefined அப்படின்னு அர்த்தம். ஓகே, tan 90 னா என்ன அர்த்தம், undefined. சோ இப்போ நான் உங்களுக்கு இந்த trigonometry டேபிள் எப்படி ஈஸியா எழுதுறதுன்னு நான் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, sin theta cos theta tan theta இது மூணு மட்டும் மெயினா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, இது தெரிஞ்சாலே மத்ததெல்லாம் நம்ம போட்டுடலாம். ஓகேவா, சோ எப்பவுமே 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 0, 30, 45, 60 and 90. ஃபர்ஸ்ட் இது மட்டும் எப்பவுமே என்ன பண்ணிக்கோங்க, மெமரியில வச்சுக்கோங்க. ஓகேவா, சோ இப்போ இது வந்து 0, அடுத்தது 1/2, 1/√2, √3/2, 1. ஓகேவா, இதை மெமரி பண்ணிக்கோங்க. 0, 1/2, 1/√2, √3/2, 1. நெக்ஸ்ட் cos theta என்ன பண்ணணும்னா இதை அப்படியே திருப்பி நம்ம ரிவர்ஸ்ல எழுதிட்டு வந்துடணும். 1, √3/2, 1/√2, 1/2, 0. ஸோ அப்படி என்ன பண்ணிட்டேன், ரிவர்ஸ்ல எழுதிட்டு வந்தாச்சு. ஓகேவா, tan theta நம்ம எப்படி எழுதுவோம், tan என்ன சொல்லுவோம், நம்ம sin by cos ன்னு சொல்லுவோமா, sin theta by cos theta ன்னு சொல்லுவோமா. tan theta னா sin theta by cos theta. இப்போ இது ரெண்டையும் நம்ம இப்போ டிவைட் பண்ண போறோம் சரியா. tan என்ன sin by cos. ஸோ 0/1 எந்த நம்பரை 0வால டிவைட் பண்ணாலும் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்னதான் கிடைக்கும், 0 தான் கிடைக்கும் இல்லையா. ஸோ அப்போ 0. நெக்ஸ்ட் இப்போ இது பாத்தீங்கன்னா 30க்கு பார்க்கணும். இப்போ tan theta sin by cos ன்னு சொன்னா, so 1/2 divided by cos theta என்னது √3/2. so இது எப்படி பண்ணலாம், 1/2 into இது அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகுமா, டிவிஷன்ல இருக்கிறத நான் இன்டூன்னு போட்டு எழுதினா 2/√3 ஆகுமா. so இது ரெண்டையுமே கேன்சல் பண்ணிட்டா 1/√3. so அதுதான் என்ன பண்ணணும் எழுதணும் சரிங்களா. இன்னும் சிம்பிளா சொல்ல போனா this divided by this, அதாவது டினாமினேட்டர்ல இருக்கு இல்லையா, அதை அப்படியே என்ன பண்ணிடணும், நம்ம கேன்சல் பண்ணணும். இப்போ 1/√2, 1/√2 ரெண்டுமே என்னது டிவிஷன் பண்ணோம்னா 1 வரும். இப்போ 5/5 என்னன்னு சொல்லுவோம், 1ன்னு சொல்லுவோமா, அந்த மாதிரிதான். இப்போ இது பாத்தீங்கன்னா டினாமினேட்டர் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கா, சோ டினாமினேட்டர் அடிச்சுட்டா √3/1 வருமா, அப்போ √3. நெக்ஸ்ட் 1/0 அப்படின்னா undefined. ஓகேவா, என்ன அர்த்தம், undefined அர்த்தம். சோ அதுக்கு வேல்யூ இல்ல, undefined இன்னும் கண்டுபிடிக்கல சரிங்களா. சோ என்ன இருக்கு, m is equal to tan 90 டிகிரி. tanல 90 டிகிரினா அதோட ஆன்சர் என்ன, வேல்யூ என்ன, undefined. ஓகே, சோ இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்களா, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், அதுக்கான ஆன்சர், ஸ்லோப்போட ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் அதுலயே கொடுத்துருக்காங்களா, 0 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க செகண்ட் சப்டிவிஷன். ஓகேவா, சோ 0 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் ஃபார்முலா எழுதலாமா, என்ன ஃபார்முலா, ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னா m is equal to tan theta. tan தீட்டாக்கு பதில் நான் என்ன போடலாம், வெரி குட் 0 போடலாமா. சோ 0 டிகிரி. ஓகேவா, tanல 0 டிகிரினா என்னமா ஆன்சரு, 0வா, tanல 0 டிகிரி அப்படின்னா ஆன்சர் என்ன, 0. அப்போ m is equal to 0 சரிங்களா. சோ இப்போ ரெண்டுத்துக்குமே என்ன கண்டுபிடிச்சாச்சு, ஸ்லோப் கண்டுபிடிச்சாச்சு. இன்னொன்னு ட்ரிக்னோமெட்ரி டேபிள்ல நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ இதுக்குள்ள இருக்கு தெரியுமா, இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம்னா நம்ம வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம், வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் என்னது, ஆங்கிள்ஸ் ஆர் டிகிரிஸ் சொல்லுவோம். ஓகேவா, tan 30 டிகிரியோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டா 1/√3 அப்படின்னு சொல்லணும். ஓகே,